ஹலோ எக்கோ இடாது. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, தெய்வத்தின் சாட்சி அம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, தெய்வத்தின் சாட்சி அம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனென்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனென்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மண்ணில் விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா. ஆமா சரி அதெல்லாம் இருக்கட்டும், பாவம் மன சந்தோஷப்பட்டுமே போய் கூட சொல்லுவேன். என்னைய படுத்தாம இருந்தா சரி. சரி நாங்களாம் சேர்ந்து இன்னைக்கு ஜாலியா ஒரு ஜோடியா காட்டுல போய் காவல் பார்க்க போறோம். தண்ணி குடிக்கிறேன். நீ தண்ணி குடிச்சினா என்ன ஒரு அர்த்தம்? அசிங்கப்படுத்துற மாதிரியே தெரியுது. நான் எவ்வளவு நேரம் தான் கோவப்படாத மாதிரி நடிக்கிறேன். என்னம்மா நடந்து வரும்போது ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, டங்கு டங்குன்னு கேட்டுச்சா? அதுறது நம்ம ரெண்டு பேரும் அத்தை தண்டி ஊரு எங்க திருப்பி இன்னொரு நடந்து போதும். நிப்பாட்டு, நீ நிப்பாட்டு போத. நான் நடந்து இந்த பழைய உடைச்சதோட எல்லாரும் நீ தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு நீ முடிவு பண்ணிட்டேன். பேசாமல் காட்டுக்கு போறோம்னு சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் மனசு நினைச்சிருக்கேன். யார் அந்த ஒருவர்? அந்த ஒருத்தர் யாருன்னா அவர் வந்து இது இருக்காருல்ல, எதுமா
வள்ளியம்மாட அண்ணன் 7 பேர் இருக்காங்களா? 7 பேத்துல அந்த 7 பேர் நடுவுல இருக்கிறதா நினைச்சிருக்கேன். நடுவுல உள்ள வந்து அதுக்கு அடையாளத்தை சொல்லு. அவருக்கு வந்து மீசை பெருசா இருக்கும். அட ஆமா, அந்த வீரத்தேவன் பயலா. இங்க மச்சான் நான் மரியாதை எல்லாம் பேசுறேன், குரல் எப்படி கடிச்சு மச்சான் மச்சான் அவங்களா மலை ஏறி போனாலும் மைத்துனன் உதவி தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மச்சினே துணை வேணும்ல. ஆமால, அவரை நான் எப்படி நினைச்சிருக்கேங்கிறத என்னைய தொட்டு சொல்லவா? என்னைய தொட்டு சொல்லவா? எங்களுக்கும் சூட்சமெல்லாம் தெரியும், வினயமெல்லாம் தெரியும். எதுல தெரியணுமோ அதுல தெரியும். எண்ணி தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நெஞ்சை தொட்டு பின்னி கொண்ட கண்ணன் ஓரம் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அன்பே ஓடி வா, அன்பாய் கூடு வா. அன்பே ஓடி வா, அன்பாய் கூடு வா. ஓ பைங்கிலே, தினமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. ஆமா ராசா. சொந்தம் பந்தம் உன்னை தாலாட்டும் தருணம், சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும். பொன்னி பொன்னி நதி நீராட வரணும், என்னை நீதான் நீயாக வரணும். பெண் மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்துவிடு. என்னுயிரை தீயாக்கும் மன்மத பானத்தை கண்டு கொஞ்ச காப்பாற்ற தந்துவிடு. அன்பே ஓடி வா, அன்பாய் கூடு வா. அன்பே ஓடி வா, அன்பாய் கூடு வா. ஓ பைங்கிலே, தினமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே, ஊஞ்சல் ஊஞ்சல் தன்னில் தான் ஆடும் நிலவே. மின்னல் மின்னல் கோடி கோடான மலரே, கண்ணல் கண்ணல் ஓடி நீ பாடும் குயிலே. கற்றுக்கொள்ள நிற்காது திரிந்த காளையே, கட்டிவிட்டு கட்டிரி சுந்தரியே. அக்கரையும் இக்கரையும் கடந்த வெள்ளத்தை கட்டியணை கட்டி வை பைங்கிளியே. உன்னில் நானடி, என்னில் நீயடி. உன்னில் நானடி, என்னில் நீயடி. ஓ பைங்கிளி, தினமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நெஞ்சை தொட்டு பின்னி கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. இருங்க மிருதங்கார, எவ்வளவு செக் போஸ்ட் நான் தாண்டி வர வேண்டியதா இருக்கு. இந்த ஒரு பாட்டுக்குள்ள எனக்கு மூஞ்சியே குப்புன்னு வேர்த்துருச்சு. எவ்வளவு வினயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. சரி, நான் போய் எங்க மாமாவை கூட்டிக்கிட்டு வரேன். காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாத, காட்டுப்புடி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே. சின்ன கண்ணோர் பேரு சொன்ன புள்ளி வதங்கும் பாரு. ஆமா, சின்ன கண்ணோர் பேரு சொன்ன புள்ளி வதங்கும் பாரு.
காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத சின்ன கண்ணூர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா சின்ன கண்ணூர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா அத்திமர பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு ஆமா அத்திமர பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத சின்ன கண்ணூர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு மச்சான் திருநா சின்ன கண்ணூர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஊரா காக்கும் தெய்வம் ஐயா வாழ்வதந்த அம்மா ஐயா காக்கும் தெய்வம் ஐயா வாழ்வதந்த அம்மன் ஐயா தமிழ்நாடு போறா இன்னும் பேசுது இந்த ஊரா ஆமா தமிழ்நாடு போறா இன்னும் பேசுது இந்த ஊரா காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத சின்ன கண்ணூர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா சின்ன கண்ணூர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா சின்ன கண்ணூர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா சின்ன கண்ணூர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு நன்றி 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 என் தங்கங்களுக்கெல்லாம் நன்றி நான் கட்டி காத்த என் மீனாட்சி அம்மன் கோயில் புது மண்டபம் அப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா எல்லாம் கோட்டு மை ஹவுஸ்னே மைத்த புடுங்கினேன் நான் தான் சொன்னேன்ல நான் போயிட்டே எல்லாம் போயிடும்னு அதே உண்மை பள்ளிதர்ம நாடகத்தில் தர்க்கத்தை பார்த்தீங்க நான் உண்மையை தான் பேசுவேன் 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நீங்கள்லாம் வள்ளிதர்மன் நாடகத்தில் நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க நம்ம இதை எடுத்துக்கொண்டு போய் நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி வளர்த்தா நல்லா வளருவாங்கன்ற அன்றைய காலத்தில் உட்காந்துருந்தீங்க இன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய அந்த கைபேசி டச் சேனலில் சொன்னீங்கன்னா முருகனுக்கு எத்தனை படை வீடு டுபுக் வந்துடும் பொம்பளை ஆளுகள்லாம் ஆட்டு சூப்பு வைப்பது எப்படி டுபுக் வந்துடும் ஏன்னா இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு தேவை கவலை இல்லாத மனுஷன் உலகத்தில் யாருன்னா விவரம் தெரியாமல் பிறந்த பிள்ளை மட்டும்தான் கவலை இல்லாத மனிதன் மற்ற அத்தனை பேருக்கு நாட்டினுடைய முதலமைச்சருக்கே கவலை இருக்குது பெருங்கொண்ட பணக்காரனுக்கே கவலை இருக்குது எப்படா சுகர் நம்மளை விட்டு போகும் சிரிப்பு தான் அவசியம் இருக்கிற கூட்டம் பூரா தயவு செய்து இந்த பொம்பளையால் படுத்து கிடக்க கொஞ்சம் பிறண்டு படுங்கத்தான் ஒரே பக்கம் படுத்திங்கன்னா நல்ல கரிசை தர சேலையில் கரையாக வச்சிடும் பிறண்டு படுங்க கதைக்கு வாரேன் வானே வானே கதைக்கு வானே என்ன பிளாக்கில் மானாமரம் ஆற்றுக்குள்ளே சரக்கு ஓட்டுற மாதிரி வானே வானேன் என்னடா கதைக்கு வானே என்ன கொங்கா பயமேனே குறிஞ்சி நாட்டினுடைய தலைவருங்கப்பா அதுக்கு என்ன என்னடா பேப்பயமேனே எடுத்து பேசுற தலைவர் தானடா குறிஞ்சி நாட்டுடைய எங்க அப்பா நம்பி 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 தானே என்னடா அதிசய புலாக்கா வச்சிருக்கிறேன் நம்பிராஜனுடைய மகன்னா என்ன சொல்ல வர தெரியாமத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க மூடு கிட்டத்தட்ட 30 வருஷமா எங்க அப்பா தான் எங்க ஊர் தலைவராக இருந்தார் போன எலெக்ஷன்ல 2 ஓட்டில் தோத்து போனேன் ஏண்ணே என்னாச்சு இந்த 2 ஓட்டையும் போட்டதே எங்க வீட்டுக்காரங்க தான் போட்டிருக்காங்க எங்க அப்பத்தாவுக்கும் எங்க ஐயாவுக்கும் கண்ணு தெரியாது ஆஹா ஏத்துன்றவன் புளிய மரம் எங்க அப்பா நின்றது வந்து வாகை மரம் ஆஹா புளிய மரத்தில் போட்டுட்டு வந்துட்டாங்க அதனால தான் வாழை மரத்தை சாச்சிட்டாங்களோ திருப்பி எங்கள் அப்பா ரோசப்பட்டு இவ்வளோ வருஷமாக நம்ம தலைவராக இருந்தது அந்த நாட்டுக்கு நம்ம இந்த வருஷம் தோற்று போனோம்னு தூக்கு போட நைட்டு 1 மணிக்கு தூக்கத்தில் எந்திரிச்சு போய் கயத்தை போட்டு நின்று இப்போ கால் உடைஞ்சு வீட்டில் அடக்கேன் ஏன்னு தூக்கு போட்டு உங்கள் அப்பா சாவலையா முண்டை முருங்கை மரத்தில் கயத்தை போட்டு நின்றுருக்கேன்
ஆனா எங்க அப்பா மாதிரி இல்ல, எங்க ஆத்தா. சொல்றான் கோத்தா. கோத்தா சொல்ற? கோத்தா தான்டா. மெட்ராஸுக்காரனா இருப்பேன் போல அந்த பெட்டிக்காரன். நீ எங்கனே மெட்ராஸ் குடுவாஞ்சேரியா ப்ரோ? ஆமா. என்ன சொல்ற? கீச்சிருவேன்டா. நான் சினிமாவுக்கு போகாததுக்கு கனி ஒரு காரணம் இருக்குடா. ஜிகர்தண்ட டபுள் எக்ஸில் லாரன்ஸ் மாஸ்டரோட நடிக்கும்போது எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஒருத்தன் மெட்ராஸுக்காரன் வந்தேன். நோ எம்கேரண்ணா கோயம்புண்டேன். என்ன கிளம்ப சொல்கிறேன்னு தட்டை வச்சுட்டு கிளம்பிட்டேன். குழம்புக்கு கேம்புன்றான்டா. நான் சொல்கிறேன்டுவேன். அந்த மாதிரி இந்த பரதேசி பயமே எதில் விட்டேன்? வாயில. நன்றி. எங்கள் ஆத்தாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன வேலை? 7 பிள்ளைய நாங்கள். அப்போனா இதே வேலையை தான் இருந்திருக்காங்க உங்கள் ஆத்தாவும் அப்பனும். தப்பு. வல்லு வதக்குன்னு பெற்றிருக்காங்கடா 7 பேத்த. இதே வேலை கிடையாது. வேலையே எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு தான். போடா முட்டு முண்டை. நன்றி வணக்கம். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ப்ரோ. ஏப்பா நீ எங்கேயும் வேலை பார்க்கலையா? உள்ள வேலையை பார்க்க முடியாம. உசிலம்பட்டி செல்லக்கண்ணு உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு பெரியப்பா வேணும். அங்கேதான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கா. அது என் தங்கச்சிங்க. அது என் தங்கச்சி. என் ஜாதகம் வந்துச்சா? ஜாதகம் வீட்டில் தாங்க. நாங்கள் தான் நானுங்க பெரியப்பா வந்து இந்த ஜாதகம் பார்க்க போனோம். அந்த பிள்ளையை தான் எனக்கு பார்த்துருக்காங்க. உங்கள் தங்கச்சி ஆள் எப்படி மச்சான் இருக்கும்? ஐயோ 9 பொருத்தம். ஐயோ எப்படி சொல்றது? ஜோசியரே சாக்காயிட்டாரு மச்சான். ஜோசியரே சாக்காயிட்டாரு உங்க ஜாதக பொருத்தம். ஏன் உன் தங்கச்சி ஈபியில் வேலை ஆகுதா? இல்லை மச்சான், அம்புட்டு பொருத்தமும் இருக்குன்னு சொல்றாங்க. உங்கள் தங்கச்சி எங்கே இருக்கு மச்சான்? நான் பார்த்தே ஆகணும் மச்சான். இன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு கூட்டு வந்திருக்கேன் தங்கச்சியை. ஏன் ஒரு ரூபா 2 ரூபா சில்லறை காசு பறக்கவா? இல்லை மச்சான், என்னடா சொல்லி தொலைடா நாசமா போ. அது நீங்கள் தானே எனக்கு தெரியும். அதனால உங்களை பார்க்கணும்னு கூட்டு. ஐயோ உங்கள் தங்கச்சி ஆள் சினிமா நடிகை மாதிரி இருக்குமா? சினிமா நடிகை மாதிரி ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கும். நீயே காக்கடா மாதிரி இருக்கேடா. உங்கள் தங்கச்சியை கூட்டு வாங்க மச்சான். இந்தா கூட்டுறேன் மச்சான். இந்த வாழ்வதந்த அம்மே வாசலுக்கு நான் கும்பாபிஷேகத்துக்கு வந்ததுக்கு இந்த 18ஆம் படி கரும்பணும் நொண்டிச்சாமி. கரும்பு குறையக்கூடாது, ஆசாரம் தவறக்கூடாது. எனக்கு நல்ல ஒரு பொம்பளை மனைவியா அமையணும். கர்ப்பா உனக்கு ரெக்கடா வெட்டுறேன்டா. செவரொட்டியை கலவண்டு சுண்டு தின்றுவாங்க. உங்கள் மனசுக்கு நல்ல பொண்ணாதான் மச்சான் அமைஞ்சிருக்கு, கவலைப்படாதீங்க. அதுக்கு ஏன் நீ அழுகிற கீரை முட்டை? நான் ஆனந்த கண்ணீரில் இருக்கேன். இவன் எதுக்கு நான் அழுதுட்டு போகிறேன்? அவன் தங்கச்சி அவன் ஆளே சூப்பராக இருக்கேன். முழுக்க முழுக்க அவன் தங்கச்சி செம்மப்புக்கராக இருக்கான். அந்த 18ஆம் படியாக நான் கண்ணு வந்துட்டேன். மழை வந்த ஆத்தா ஆத்தா மேடையில் முனி ஓட்டம் இருக்கு. ஏதோ வந்துட்டாளா? டேய் பொண்ணு வாக்க கூட்டு வர்றியா நீர்மாலைக்கு வர்றியலாடா? என்னடா அது? இது யார் அந்த பிறதைக்கு தண்ணி முண்டை? அதான் சொன்னேன் இல்லை மச்சான், உங்களை பார்த்து வெக்கப்படுதுன்னு. ஏன் மச்சா ஏன் சீலையை போட்டு கொண்டு வரையோ? உங்க தங்கச்சிக்கு சிலந்தியா? டேய் இந்த குரலை நாங்கனே அத்தையும் குடிய கெடுத்த குரல் மாதிரி இருக்கடா. அரே சவுண்டா பேசாதீங்க மச்சான், கொஞ்சம் கூச்ச சுவாகம். பொசுக்கு பொசுக்குன்னு ஓடும். என்னால் ஓட முடியல மச்சான், உடம்பு பெருத்து போச்சு. ஆமாம் மச்சான் இந்த காலை எங்கனே பார்த்துருக்கேன். என் கூட டெய்லி வந்த கால் மாதிரியே இருக்கு, ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கு. கனவு கண்டிருப்பியே போல. இல்லை மச்சான் வேற ஆளு. உங்க தங்கச்சியா? என் தங்கச்சி. அருமை அருமை. உங்க தங்கச்சி ஏதாவது செய்ய சொல்லுங்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். என்ன ட்ரில்லு போடுது? வெக்கம் வெக்கம். குடும்பத்தோட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருவேன். மச்சான் உங்க தங்கச்சியை பாட சொல்லுங்க. தங்கச்சி மச்சான் ஆசை. எத்தனை பேர் தாலியா இருக்க திருறாங்களே வெயிலோட. இந்தா ராசாவே வருத்தமா தொலைஞ்சு தாயில் சின்ன கண்ணனூரே மிரள போகுது. என்ன தொண்டை எப்படி என்ன சினப்பரிச்சாலி மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை மச்சான். பூங்காத்து திரும்புமா ஆகாயம் சுருங்குமா. தயிர் சோறு கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுருச்சு. அதை கொஞ்சம் வேற பாட்டு பாட சொல்லுங்க உங்க தங்கச்சி. என் மச்சான் பாட்டு பாடுமா, நல்ல பாட்டா பாடு. பஞ்சு முட்டா சிலை கட்டி பட்டு போட்டு கஞ்சி கொண்டு வர மச்சான், கொஞ்சனக்கு தர்றியா மச்சான்.
இல்ல மச்சான் உங்க மீசையெல்லாம் பார்த்தோம் நெப்போலியன் நினைச்சுக்குச்சு. உன்னைய செகுல தெறிக்க அலைய போறேன் ஈன பையனே போயிரு. என்ன பாட்டு பாடுற பிரேக் தண்ணி முட்டை நல்ல பாட்ட பாட சொல்லுங்க மச்சான். நல்ல பாட்டா பாடு. தப்பால விடுங்க. வாங்க மச்சான் வாங்க வந்த வழிய பார்த்து போங்க. வாங்க மச்சான் வாங்க மச்சான் வாங்க மச்சான் இருங்க bro. வாங்க வந்த வழிய பார்த்து போங்க. எங்கி நீங்க இப்படி பாக்குறீங்க. உப்பில்லாத பத்தியக்காரன் ஊறுகாய பார்த்தா நான் தொண்டனை கேட்டேன். ஒத்தா தொண்டனக்காவா இந்த ஜோலியை முடிச்சு போடுறேன். குடும்பத்தோட இப்ப எரிச்சு போடுறேன் ஒரு எலும்பு இல்லாம. தொண்டனக்கான் தொணக்கு நக்காவா மச்சா உன் தங்கச்சிய அந்த சிலையை திறந்து விடுங்க. இந்த செப்பு சிலைய மச்சான் இனிமேல் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கெல்லாம் வீட்டு வாசல்ல வரக்கூடாது மச்சான். உங்க தங்கச்சி மடிதான் எனக்கு பெட்டு. ஐயோ அழகு கொட்ட பிள்ளைய தங்கச்சி இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? தடவாதரா மயிறு மேனே திறந்து நீ விடுறேன். சொல்றேன்னு நான் கழுத்தை நீட்டணும்னு நினைக்கிறேன். இந்த அழகெல்லாம் எனக்கு ஏதோ பரவாயில்ல. ஐயோ அப்படி சொல்லாதம்மா. அழகு எப்படின்னே நீ இந்த மாப்பிள்ளைய போய் எனக்கு கட்டி வைக்கிற. ஐயோ அவ என்னையோட அழகா மச்சான். எந்திர பிறகு திரும்பி மேன காலை அமைக்க தாலி பொக்கலாம் வந்துடும். எனக்கா நீ யாரு காலையும் விடவே கூடாது. நீ டேய் வீட்டோட இருந்து போற நம்ம தென்னம் கட்டி பிடிச்சு படுத்த மாதிரியே படுத்துக்குருவான். ஏய் அதை துறங்க மச்சான். உங்க தங்கச்சி அப்பா அவ்வளவு அழகு. அம்புட்டு அழகு மச்சான். துறங்க மச்சான். அந்த நிலாவத்தான் நான் கையில முடிச்சு. பாட்டு போது நச்சகளை தெரிக்க அரைஞ்சு விடுவேன். அது துறங்க மச்சான். முகத்தை பார்க்கணும். நீங்க திரும்பி இன்னுங்க நான் திறந்துட்டேன் மச்சான். இப்ப என் தங்கச்சிய பாருங்க. இது யார விட்டுச்சு மச்சான் ஹரிசத்தை போய் போட்டுருவோமா? இது கொஞ்ச நேரம் மச்சான். கொஞ்ச நேரம் மச்சான். படபடன்னு வருது கொஞ்ச நேரம். என் அழகுல மயங்கிட்டீங்களா? டோட்டல் சிவகங்கை மாவட்டமே தப்பு பண்ணிருச்சாடா. இதுக்கு தேவை இவ்வளவு பிரேதம் பண்ணி கொண்டு ஐயோ எதுக்கு அதை போட்டு நீங்க குடிக்கிறீங்க? செருப்புட்டு அடிச்சு அனுப்போ. ஏப்பா உன் தங்கச்சி சரி எந்த சேலைக்கு எந்த ஜாக்கெட்டு மேட்ச்சு? பூ மசத்துல வைப்பாங்க ஆணில அடிச்சு வச்சிருக்கல. என்னடா என்ன மச்சான் நானும் மண்டையில தானே வச்சிருக்கேன். இது வாமா கூடாது கல்யாணத்துக்கு முதல்ல எல்லாம் கொஞ்சம் வர சொல்லுங்க மச்சான். என்னால தாங்க முடியல. திகுன்னு எரியுது. எப்படி வளர்த்துருக்க பத்தியல. நீ இங்கிட்டு போவனே குண்டே விடுவேன். வாங்க மேடம். பெரியம்மா ஐயோ மச்சான் கால்ல விழுந்தாதான் மச்சான். ஏன் தங்கச்சி உங்களுக்கு தான் மச்சான். அம்மா நான் வாழணுமா என்னை விட்டுருங்க. நான் மாட்டேன் சொன்னேன். மொத்த குடும்பத்தையும் பெட்ரோல் ஊத்தி எரிச்சு விட போங்க. ஆளு சித்தால இருக்க மடு மொழிக்கு தோங்குது. கட்டுப்படுத்தி நான் உனக்கு வாங்க போறேன்னு சொல்லிட்டேன்ல மச்சான். போயிரு உன்னை கொண்டாந்து சேர்த்து அண்ணே அரைச்சு. நீங்க எதுக்கு நான் கால்ல விழுந்து கெஞ்சிரிய? அதெல்லாம் அண்ணி கட்டிக்கிடுவாங்க. நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல. நான் கட்ட வேணாம் தான கால்ல விழுந்தேன். தங்கச்சி மச்சான் அப்படிதான் ஓடி ஓடி போவாரு. நீ மச்சானுக்கு உதட்டோட ஓட முத்தம் கொடுத்துருமாமா. மச்சான் கரெக்ட் பண்ணிடுவாரு. முத்தம் குடுறா. சேப்ரியா ஓடியாந்து என்னை காப்பாத்திடி. அண்ணே மச்சானுக்கு எனக்கு ஜோடி பொறுத்து எப்படின்னு இருக்கு? குடுங்குற மாதிரி இருக்கு. போயிரு குண்டே விடுவேன். மச்சான் என்ன நடந்துகிட்டு இருக்கு? மச்சான் நீங்க நெப்போலியன் மாதிரி என் தங்கச்சி குஷ்பு மாதிரியுமே இருக்கீங்க. ஏய் கண்ணை ஆபரேஷன் பண்றான் முத. கொட்டையும் பாக்கும். இந்த புள்ள எல்லா பாட்டையும் தப்பு தப்பா பாரு. யார் இந்த கிழவி? யாருங்க அந்த கிழவி? அவரே உனக்கு சக்காலத்தி. கொழுந்து தம்பி போட்டா வாய் சிவக்கும். இப்ப நான் போட்டேன்னா முதுகு வளர்த்து போ. என்ன குத்த போறீங்க? அவ தாண்டி உனக்கு சக்காலத்தி. யாரு இதுவா? வாங்க மாமா. அதுவே கழட்டு முண்ட மாதிரி இருக்கு. ஏய் இவ தாண்டி. நான் நம்ப மாட்டேன். அதுக்கு நீங்க என்னையோட சூப்பரா ஒரு ஃபிகரை கூட்டி வந்து இதுதான் ஒரு சக்காலத்தி சொன்னா. இல்லக்கா. கொட்டை புடிச்சு எடுத்து புடுவேன். கொட்டை புடிச்சு யார கிளடின்ற? யார பாத்துட்டு கிளடின்ற? என்ன மாமா? என்ன மாமா?
லூசு முண்டை என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க நாக்கு அடக்கி வச்சு சண்டை வேணாம் சிம்ரன். சிம்ரன் முகர இத பத்தியா மூஞ்சி இதையும் ஓனாய்க்கு மூத்த புள்ள மாதிரி இருந்துக்கிட்டு நீ எல்லாம் ஒரு அழகாடி அது மாதிரி இருக்க நீ தான் இது மாதிரி காலுகளையா சிம்ரன் சண்டை வேணாம் சிம்ரன். சிம்ரனா அந்த அம்மா காதல விழுந்துச்சு அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்க முகர கட்டைய பாரு முகர கட்டைய ஏய் நீ எல்லாம் என் அழகுக்கு ஈடு ஆகுவியா எதுக்கு போட்ட போது அது இருக்கா நீ என்ன போகிற போது அது இருக்கா அது இருக்கா என் கைய அழகுக்கு நீ வருவியா என் கால் அழகுக்கு வருவியா ஏன் காலக்கு வரியா நீ எந்த பொண்டாட்டியாவது புருஷனை பெத்தேன் பிறந்தாலும் யாரா காக்காயை அடிச்சு போட்டு மச்சான் வேட்டி இல்லாம நீங்க அழகா தான் இருக்கீங்க வாங்க. எங்க என் புருஷனை காணோம் அதுக்குள்ள அலறுவலுக்கு மொட்டை எடுத்துட்டு என்ன கருது இருக்கிற போல அத்தா அது மண்டே பாருங்க கதை கதவாளி குஞ்சு இந்த முடிய போராளே பொண்ணு தாயி போல போல. என்னடா அது? சின்ன கண்ணனூர்ல ராதாகிருஷ்ணன் வந்து என்ன பண்ணான்னு கேட்டா ஊருக்கார ஊரா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சின்ன கண்ணனூர்ல ராதாகிருஷ்ணன் வந்து மஸ்த புடுங்கினான்னு சொல்லட்டும். அந்த பூவை பிக்க தெரிஞ்ச முகரே பாரு முகரே அப்பா ஐயா நாடகம் பாக்குறேங்க ஐயாக்களா இப்படி ஒரு பொண்டாட்டி நீங்க கட்டினீங்க வீட்டுல இருப்பீங்களா ஐயா? ஏங்க யோ இந்தாயா இந்தாயா நான் அழகா தானே இருக்கேன் என்னையா உனக்கு குறை வச்சு தங்கச்சி மாமா தங்கச்சி மாமா உங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன் என்ன குத்துது துரோகம் பண்ணல உபச்சம் பண்ணல மூடிட்டு போ. எதுக்கு அந்த பிள்ளைகிட்ட போய் நீங்க லைன் அவ இது வேணா நீ உறிஞ்சு விடுற மயிர் மாலை ஃபீலிங்ல என்ன பண்றேன்னு தெரியாம துணியை பிடிச்சு உருவிட்டேன். இங்க வாரு இது மதுரை எப்படி வச்சு தங்கச்சி வாத்தா நீ என்ன கீரி பிள்ளைய வாட்டி போட்ட மாதிரி இருக்கு. ஆசை மச்சான் வாங்கி தந்த மல்லியப்பூ அது காணாமத்தான் செஞ்சதடி புள்ளரிப்பூ
மாசமா இருக்கா? இந்த கிறுக்கு முட்டைய ஏமாட்டா கல்பழிச்சவன். அண்ணே 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 ஆமா மாமா மாமா ஆமா ஆமா மாமா ஆமா மாமா ஆமா ஆமா மாமா ஆமா ஆமா என்ன ஒரு தடவை அவளை மாதிரி தூக்குங்க மாமா. இந்த வரேன் உன்னைய தூக்கணுமா? இந்த லோடு மேனா மாறுறேன் மச்சான். குத்து முடியா தூக்குறேன் வாடா. இவ 85 கிலோ இருப்பாளாடா. மச்சான் வளகாப்ப கோயில்ல வச்சுக்கோமா வீட்ல வச்சுக்கோ? சுடுகாட்டுல வை முண்டை. முண்டை அம்மா வணக்கம். பறைய வரட்டுதா வாத்தா. ஒரே விரட்டு பரவ போட பாப்பா. இல்லனா அந்த பிள்ளை பாவம் மாசமா வேற இருக்கா. இதுக்கு பிள்ளை பிறந்தா அப்படி இருக்கும் சொன்னாங்க நாத்துனா. எப்படி நாத்துனாவா? மாசமானா 1000 ரூபாய் தரணுண்டு. இதுக்கு யாரு காரணம்? மாசம் 1000 ரூபாய் மாசமானா. அண்ணா இதுக்கு யாரு காரணம்? எங்க அண்ணனா? அண்ணே அந்த பிள்ளை சும்மா தானே சொல்லுது. உண்மைதான். அன்னைக்கு சரியான போதையில இருந்தேன். இது வீட்டுக்கு போனேன். இது உள்பாவடையோட கிடந்துச்சு. லக்காங்குருவி சைடிஸ் நினைச்சு. அப்ப அந்த பிள்ளை மாசமா இருக்கு. நீங்க தான் காரணமா? சுயர் சுயர் சுயர். இதுக்கு பிள்ளை பிறந்தா அப்படி இருக்கும். இது மாதிரி இருக்கும். அதனால பறவை ஒரே விரட்டு. ஆலோலம் 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 ஆலோலமே ஆலோலம் ஜாமியாட்ட அடி அடிச்சிய. இவளுக்கு மருதோட ஐயனார் இறங்குமே. வந்தது யாருப்பா? இவர் விட்டு என்ன சூத்து வச்சு போங்க. அப்புறம் வந்தது யாரு? ஒழுக்க மச்ச. வந்தது யாருப்பா? வந்தது யாரு? வந்தது யாரா? என்னால பிடிக்க முடியலப்பா. ஐயோ யார் வந்திருக்குது? வந்தது யாரு? நான் பிடிக்கும். ஏன் இந்த பொம்பளை அழுகுது? இந்தம்மா யாருமா வந்திருக்குது? வந்தது யாரு? அட யார்தான் வந்திருக்குது? வந்தது யாரு? அட யார்தான் வந்திருக்குது? உனக்கு தான் தெரியாது. உனக்கு போடா தெரியாது. உன் கூட தாடா வந்தேன். அப்ப சாமி வரலையா? இல்லாத பத்தியா? வேலிமலை சார். நான் கீழ நின்று பாக்குறேன். என்னத்த பாக்க? தவமுனிவர் வருவாங்க. வணக்கத்துக்கு பெரியவர் வந்தா தகுந்த மரியாதை கொடுத்து என்னிடம் வந்து சொல்லணும். ஆனாலும் சோ டிவி கவரை கட்டிட்டு வந்திருக்காங்க.